ராக்கம்மா வீட்டு கதவை தட்டுற ரவுசு பார்ட்டி ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க பிரிமிங்ஹாம் இளவரசர் மங்குடி பாண்டியர் பராக் பராக் பராக். ஏடிஎஸ் தமிழ் சங்க நாடகத்துல ஹீரோவா வந்து மொக்க போட வரும் பிரிமிங்ஹாம் இளவரசர் மங்குடி பாண்டியர் பராக் பராக் பராக். அரசன் உட்காரும் அரியாசனத்தில் அழுக்கு துண்டை போட்டு அசிங்க செஞ்சவன் நான் தான் மகாராஜா. நீங்க வரதுக்கு முன்னாடி வேற யாராவது வந்து உட்கார்ந்துட போறாங்கன்னு துண்டு போட்டு வச்சேன். டேய் புண்ணாக்குங்களா, இது அரியாசனமா இல்ல அரக்கோணம் போற ட்ரெயின் ஆட துண்டு போட்டு அடம் பிடிக்க? வழக்கமா 2 பிகரங்க வந்து மயில் தொகையை வைத்து வீசிக்கொண்டிருப்பார்களே, அவர்கள் எங்கே? கால் ஷீட் பற்றாக்குறை இளவரசே. அந்த 2 ஃபிகர்களும் வேறு டிராமாவுக்கு சென்று விட்டார்கள். போதாக்குறைக்கு ப்ரோக்ராம் கமிட்டியின் கெடுபிடி வேறு. ஒரு ஆள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணணுமா. இதுதான் நம்ம சக்கரவர்த்தி வெங்கடேச பாண்டியனின் கட்டளை. சரி சரி, அந்த அரசியல் நமக்கு எதற்கு? அதை விடுங்க மன்னா. உங்க தாத்தா முண்டக்கன் ராஜா 5 கல் கோபுரம் கட்டினாரு. உங்க அப்பா டப்சாக்கன் ராஜா பெரிய அரண்மனை கட்டினாரு. நீங்க என்ன கட்ட போறீங்க? வேட்டியை வந்தா கட்டுறேன். என்னடா கேள்வி இது? இளவரசே, எதிரி நாட்டு அட்லாண்டா மன்னன் 2ஆம் ஜார்ஜ் வந்து கொண்டிருக்கிறாராம். என்ன செய்வது? வந்தா வரட்டும். வந்தானா அவனுக்கு சேரை போட்டு உட்கார வச்சு டீயை கொடுத்து அனுப்பிச்சு விடு. இளவரசே, அவன் சும்மா ஒன்றும் வரவில்லை, படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றானாம். என் பாலுக்கு வேலை வந்து விட்டது. துடிக்கிறது என் மீசை. இளவரசே, ஆணையிடுங்கள். அவனது தலையை கொய்து உங்கள் காலடியில் வீசுகிறேன். டாய் டாய் டாய், எதுக்கு இவ்வளவு எமோஷனல்? ஓவரா சீன் போடாத. அடுத்த டிராமால நீதான் ஹீரோ. ஐயோ இளவரசே, அவன் போரை ஆரம்பிக்கலாம் என்று வந்து கொண்டிருக்கின்றான். போரா? என்னையா இது ஒரே அக்க போராக அல்லவா இருக்கிறது? ஆணையிடுங்கள் இளவரசே, போரை ஆரம்பித்து விடலாமா? போரை ஆரம்பிப்பதா? என்ன அமைச்சா, என்ன சொல்கிறாய்? அவனை ஒரு பாரை ஆரம்பிக்க சொல், குடித்து விட்டு கும்மாளம் போடலாம். இளவரசே, நாம் இப்படியே உட்கார்ந்து வெட்டியாக பேசிக் கொண்டிருந்தால் அவன் நாட்டை பிடித்து விடுவான். டே அமைச்சா, நாட்டை வேண்டுமானால் அவன் வைத்துக் கொள்ளட்டும், அந்த புறத்தை நான் வைத்துக் கொள்கிறேன். இளவரசே, அவன் வந்திருப்பதே அந்த புறத்தை குறிவைத்துதான். அடப்பாவிகளா! சரி, அதை விடு. அந்த புறம் என்றதும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த நேரத்தில் ஒரு ஐட்டம் சாங் போட்டால் எப்படி இருக்கும் அமைச்சா? நானும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். நீ அதைத்தான் எதிர்பார்ப்பாய் என்று எனக்கும் தெரியும். இதோ இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்களே, இவர்களுக்கும் தெரியும். யாரங்கே? நடக்கட்டும் நாட்டியம். அந்த புறம் மகிழ வரும் சுந்தரனே போற்றி போற்றி, ஆயக்கலை அனைத்தும் கற்ற இந்திரனே போற்றி போற்றி, அன்னதடை சின்ன இடை கன்னியர்கள் கண்ணு விடும் தென்னவா ஏ மன்னவா என் என்ன கலவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் காரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள். ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா.